நம்ம எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணோம்? ஸோ அந்த ஆலிகோபோலி அந்த டாபிக் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ மணி அண்ட் பேங்கிங். ஸோ மணி வந்து டைப்ஸ், ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணின்னு சொல்லிட்டு காமர்ஸ்ல போன வாட்டி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காமர்ஸ்லயோ எக்கனாமிக்ஸ்லயோ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எக்கனாமிக்ஸ்ல அதோட ரீகேப் தான் அப்படியே ஸ்ரீச்சரன். இது ரொம்ப ஈஸி ரீகேப் தான். வாட்டர் சிஸ்டமோட ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. வந்து இதோட கான்செப்ட் எப்படின்னா, மணி ஏன் வந்தது, பேப்பர் மணி ஏன் வந்தது? அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, பார்ட்டர் சிஸ்டம், கூட்ஸ் அகைன்ஸ்ட் கூட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்து நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கும். இப்போ வந்து கூடை வந்து ப்ராப்பரா வந்து ஒரு இடத்துல வச்சுக்கணும், அது நம்பர் ஒன்னு. இன்னொன்னு வந்து கூட் அகேன்ஸ்ட் கூட்னா வேல்யூவேஷன் கரெக்டா இருக்குமா தெரியல இல்லையா? அதே மாதிரி இன்னொரு, இப்போ அந்த கூடுக்கு அகேன்ஸ்டான கூடு கொடுக்க முடியலன்னா ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்ட்டர் சிஸ்டமோட ப்ராப்ளம். அதனால என்ன ஆச்சுன்னா, கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ஸ், எனக்கு வந்து பருப்பு வேணும், இன்னொருத்தவங்களுக்கு வந்து கோதுமை வேணும் அப்படின்னா, கோதுமை இல்ல அவைலபிள் இல்லைன்னா என்ன ஆயிடும்னா, அப்போ வந்து ப்ராப்ளம் ஆகும், என்னோட கூடை விற்கவே முடியாம இருக்கும். அந்த மாதிரி நிறைய காமன் லேக் ஆஃப் காமன் மெஷர்ஸ், டிஃபிகல்ட்டி இன் மேக்கிங் டிஃபர்ட் பேமெண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. அதாவது இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டிஸ் ஆஃப் ரைஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் அ குட் ஆன் அ ஃபியூச்சர் டேட் கீப்பிங் இன் வியூ த பிரசன்ட் வேல்யூ ஆஃப் தி கோட், பட் த வேல்யூ ஆஃப் தி கோட் மே டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் பை தட் டேட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூடுக்கு கூடு அகேன்ஸ்டா இருந்தால பார்ட்டர் சிஸ்டம் வந்து இட் ஸ்டார்டட் வேனிஷிங். அண்ட் வாட் தே டிசைடட்னா, இல்ல மணின்றது ஒன்று இருக்கணும். ஓகே, மணின்றது என்னன்னா, நேம் ஆஃப் காடஸ் இஸ் ஜூனோ மானிட்டோ ஆஃப் ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க மணின்னா. ஓகே, டெஃபினேஷன் ஆஃப் மணின்றது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீச்சரன் எழுதிக்கோங்களா அந்த சின்ன நோட்ல. அந்த நீங்க ரைட் அப் எப்போ முடிப்பீங்க ஸ்ரீச்சரன்? கொஞ்சம் கொஞ்சமா ரைட் அப் முடிக்கணும் ஸ்ரீச்சரன், ஏன்னா கஷ்டமாயிடும். ஒரு 15 மினிட்ஸ் உட்காந்துக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாம் அடுத்த நாள். ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் 15 மினிட்ஸ் யூ கேன் ஸ்பெண்ட் ஆக்சுவலா. கொஞ்சம் உட்காந்துட்டு ஸ்லோவா கோப்பப் பண்ணி முடிச்சிடுங்க. ஹெவியா ஹம் பார்த்துக்கோங்க, சரியா? எப்போ முடியும் ஆக்சுவலா? இப்போ பெண்டிங் ஒர்க்லாம் எப்போ முடியும் அப்ராக்சிமேட்டா? சரி, ஓகே. ஓகேங்களா? ஸோ மணின்றது வந்து காடஸஸ் ஜூனோ மோனிட்டா ஆஃப் ரோம், இதெல்லாம் கேட்பாங்க ஸ்ரீச்சரன், எம்சிக்யூல வரும், சரியா? ராபர்ட்சன் வந்து அவரோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு, செலக்மேன் ஒன்று கொடுத்துருக்காங்க, வாக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. செலக்மேனோடதுன்னா ஜென்ரல் அக்செப்டபிலிட்டின்னு வரும், ராபர்ட்சனோடதுன்னா வந்து பிசினஸ் ஆப்ளிகேஷன் வரும், வாக்கரோடது மணி இஸ் வாட் மணி டஸ், குட்டி டெஃபினேஷன் அந்த மாதிரி படிக்கணும், சரியா? 4 டைப் ஆஃப் மணி இருக்கு ஸ்ரீச்சரன். ஒன்று கமாடிட்டி மணி, ஃபிளாட் மணி, ஃபிடியூஷரி மணி, கமர்ஷியல் பேங்க் மணி. இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் மணி இருக்கு ஸ்ரீச்சரன். ஒரே நிமிஷம் இருக்காங்கண்ணா, ஒரே நிமிஷம். இதெல்லாம் படிச்ச மாதிரி ஞாபகமா இருக்கா?
எக்கனாமிக்ஸ்ல படிச்சீங்களா? காமர்ஸ்ல படிச்சீங்களா? கலந்து வருது. ஓகே. என்னோட பிகாம் ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கும் இதே டாபிக் தான். இப்ப அவங்க அட்டெண்ட் பண்ணாலும் அப்படியே முடிச்சிருவேன். இல்ல கண்ணா, இவங்களுக்கு வருது கண்ணா. இவங்களுக்கு மானிட்டரி எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வருது. அவங்களுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் மணி இருக்கு ஸ்ரீச்சரன். ஓகே. அது என்ன சொல்லுவாங்கன்னா கமாடிட்டி மணி, ஃபியட் மணி, ஃபிடியூஷரி மணி, கமர்ஷியல் பேங்க் மணி. கமாடிட்டி மணினா என்ன அர்த்தம்னா கோல்டு காயின்ஸு, ஷெல்ஸு, அப்புறம் பருப்பு பல்சஸ்ஸு, அப்புறம் வந்து சில்வர் அதெல்லாம் வச்சு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறது வந்து கமாடிட்டி மணி. சரியா? ஃபியட் மணினா என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட் ஆர்டர்லேருந்து எடுத்து இது பண்றது. பிரியங்கா, குட் ஈவினிங் கண்ணா. பிரியங்கா ஷேர் பண்றது தெரியறதா? ஓ, சாரி. பிரியங்கா, சிஎம்ஏ ஃபவுண்டேஷன்லயும் மானிட்டரி எக்கனாமிக்ஸ்ல நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணிலாம் இருக்குல்ல, அது ரிப்பீட் ஆகுறது. ஓகேவா? கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றது. நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, எப்படின்னு பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து கமாடிட்டி இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்டார்டிங் எப்படி பண்ணேன்னா டிஸ்அட்வான்டேஜஸ், அப்புறம் மணி இப்பதான் இன்ட்ரோடக்ஷன் இருக்கிறது. ஓகே. ராபர்ட்சன், செலிக்மேன், வாக்கர் நிறைய பேர் இதுல இருந்து கூட நீங்க டெஃபினிஷன் எழுதிக்கலாம். கமாடிட்டி மணி வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும்ல, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச்டு. லைக் வந்து கோல்டு காயின்ஸ், பீட்ஸ், ஷெல்ஸ், ஸ்பைசஸ், சில்வர், அந்த ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ்லாம் இருக்கிறதுலாம் ஸ்ரீச்சரன் கமாடிட்டி மணி. ஃபியட் மணி அப்படின்றது வந்து என்னன்னா கெட்ஸ் இட்ஸ் வேல்யூ ஃப்ரம் அ கவர்மெண்ட் ஆர்டர். வேல்யூ ஃப்ரம் அ கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு வரும்போது ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பண்ணுவாங்க. இப்போ இந்த டிரான்சாக்ஷனுக்கு இந்த மாதிரி இது பண்ணணும், இவ்வளோ வேல்யூவேஷனு அப்படின்னு சொல்லிட்டு ஃபியட் மணியை வந்து லீகல் டெண்டர் மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. அதை தான் வந்து ஒரு மீன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டாக வந்து இது பண்ணணும். ஸோ த வேல்யூவேஷன் விச் இஸ் டன் த்ரூ அ கவர்மெண்ட் ஆர்டர் இஸ் கால்ட் அஸ் ஃபியட் மணி. ஓகேவா? சப்போஸ் இவங்க அது பீப்புள் வந்து இஃப் தே டோன்ட் அபை பை தட்னா தென் தே வில் பி ஃபைண்ட் அண்ட் புட் இட் இன் பிரிசன். இப்போ ஃபியட் மணிக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காயின்ஸ், பில்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஃபிடியூஷரி மணின்னு ஒன்று இருந்தது. அது எப்படின்னா ட்ரஸ்டிக்கும் பெனிஃபிஷரிக்குமான ரிலேஷன்ஷிப் ஃபிடியூஷரி மணின்றது. எப்படின்னா ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வச்சு ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சு ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். அதாவது செக்கு, பேங்க் நோட்ஸ், டிராஃப்ட்ஸ் அதெல்லாம் ஃபிடியூஷரி மணின்னு சொல்லுவாங்க. கமர்ஷியல் பேங்க் மணி அப்படின்றது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த ரேட்டுக்கு இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது வந்து இந்த ரேட் இந்த கரன்சிக்கு வந்து they give out loans worth more than the value of the actual currency. ஏதாவது கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து எந்த டைப் ஆஃப் லோனை கொடுக்குறாங்களோ அதுக்கு பேர் என்னன்னா கமர்ஷியல் பேங்க் மணி. புரியுதா ஸ்ரீச்சரன்? ஓகேவா? பிரியங்கா இது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? உங்களுக்கு எது அலைன் ஆகுதோ அப்புறம் நம்ம உட்காந்து பார்க்கலாம். சரியா? இது நாலுமே புரிஞ்சதுல ஸ்ரீச்சரன் உங்களுக்கு? டவுட் இல்ல? குட். சூப்பர். நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மணி. ஃபீச்சர்ஸ் ஆஃப் மணில வந்து மணி சப்ளை இன்க்ளூட்ஸ் ஆல் த மணி இன் த எக்கானமி. த காம்பனன்ட்ஸ் ஆஃப் மணி சப்ளை ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் வேரி ஆகும். இப்போ வந்து ப்ராட்லி ஸ்பீக்கிங் மணி சப்ளை வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. சென்ட்ரல் பேங்க் அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ற கரன்சி, கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து கிரியேட் பண்ற டிமாண்ட் டெபாசிட்ஸ். டிமாண்ட் டெபாசிட்ஸ்னா பப்ளிக் கிட்டேருந்து இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பென்ஷன் வருது, கொஞ்சம் அமௌண்ட்டை சேவ் பண்ணோம்னா எஃப்டி போட்டுப்பாங்க. அது கமர்ஷியல் பேங்க்ஸ்ல பண்றது. சென்ட்ரல் பேங்க் பண்ற கரன்சி இஷ்யூ ரெண்டு காம்போனன்ட்ஸ் தான் வந்து மணி சப்ளை. கரன்சி இஷ்யூட் பை த சென்ட்ரல் பேங்க்ன்றதுன்னா நம்மளோட சென்ட்ரல் பேங்க் யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க என்ன பண்ணுவாங்க? டினாமினேஷன்ஸ் ஆஃப் என்னெல்லாம் மணி நோட்ஸ் இருக்கு சர்க்குலேஷன்ல? பிரியங்கா நீங்க சொல்லுங்க பிரியங்கா. என்னெல்லாம் நோட்ஸ் சர்க்குலேஷன்ல இருக்கு? என்னெல்லாம் நோட்ஸ், என்னெல்லாம் பேப்பர் நோட்ஸ், என்னெல்லாம் காசு பொருள் இருக்கு, என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் டினாமினேஷன்ஸ் ஆஃப் ருபீஸா இன் சர்க்குலேஷன்? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். 500 வெரி குட். சொல்லுங்க. 500,
ஆ ஆ ஆ ஆ அப்புறம் 5 ரூபாய் காயின் கரெக்டா? 5 rupees coins, 20 rupees coin வந்திருக்கு. 10 rupees 2 rupees coin, 1 rupee coin இதெல்லாம் வந்து சர்க்குலேஷன்ல இருக்கு. இதெல்லாம் யாரு அப்ரூவ் பண்றாங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. புரியுதா ஸ்ரீச்சரன் உங்களுக்கு? ஓகே. டிமாண்ட் டெபாசிட்ஸ் கிரியேட்டட் பை கமர்ஷியல் பேங்க்ஸ்னா என்ன அர்த்தம்னா அவங்க என்ன பண்றாங்க, தே கிரியேட்டிங் த டிமாண்ட் டெபாசிட்ஸ் அப்படின்னா நான் பப்ளிக் கிட்ட இருந்து எஃப்டி மாதிரி வாங்கி அந்த எஃப்டிஏக்கான இன்ட்ரெஸ்ட் பப்ளிக் கொடுத்து அதை அவங்க ரொட்டேஷனுக்கு எடுத்துக்கிறாங்க. அதன் மூலமாவும் மார்க்கெட்ல வந்து சப்ளை கிரியேட் ஆகுறது அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டும் தான் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் மணி சப்ளை. மானிட்டரி அக்ரிகேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க மணி சப்ளைக்கு. எப்படின்னா M1 அப்படின்னா கரன்சி பிளஸ் டிமாண்ட் டெபாசிட்ஸ் பிளஸ் அதர் டெபாசிட்ஸ். பிரியங்கா இது நம்ம புக்ல இருக்கு பிரியங்கா. ஓகேவா? மானிட்டரி அக்ரிகேட்ஸ் இருக்கு. M1ன்றது வந்து கரன்சி பிளஸ் டிமாண்ட் டெபாசிட்ஸ் பிளஸ் அதர் டெபாசிட்ஸ். M2ன்றது வந்து என்ன அர்த்தம்னா M1 சேர்த்துட்டு இந்த பேங்க்ஸ் வந்து இஷ்யூ பண்ற இது சர்டிபிகேட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், அப்புறம் வந்து டைம் லயபிலிட்டி போர்ஷன் ஆஃப் சேவிங் டெபாசிட்ஸ், அப்புறம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே மெச்சூர் ஆகிற டெபாசிட்ஸ், இதெல்லாம் M2ன்னு சொல்லுவாங்க. M3 என்னன்னா M2 பிளஸ் 1 இயர் ஓ 1 இயருக்கு மேல இருக்கிற டேர்ம் டெபாசிட்ஸ், அப்புறம் பாரோயிங்ஸ் ஆஃப் பேங்க்ஸ், இது எல்லாத்தையும் M3ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்ரீச்சரன் ஃபவுண்டேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ எப்படி கேட்பாங்கன்னா M1னா என்ன, M2னா என்ன, M3னா என்னன்னு கேட்பாங்க. பிரியங்கா இப்போ உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா மானிட்டரி அக்ரிகேட்ஸ் நீங்க இது பண்ணணும், டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ ஓவராலா M1ன்றது நார்மல் கரன்சி டிமாண்ட் டெபாசிட்ஸ் அதர் டெபாசிட்ஸ் வச்சுக்கோங்க. M2ன்றது M1 பிளஸ் ஜென்ரலா பேங்க்ஸ் இஷ்யூ பண்ற சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் போதும். இது ஞாபகம் இருந்தா எழுதுங்க. என்னமோ புரியல. கொடுத்துருக்காங்களா? சூப்பர். வெரி குட் வெரி குட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா இது வந்து சிடபிள்யூஏ ஃபவுண்டேஷன்ல வருது, சிடபிள்யூஏ ஃபைனல்ல வருது. ஓகே. பிகாம்ல வேற ஒரு சப்ஜெக்ட்ல வருது. அதே மாதிரி எம்பிஏலயும் இது இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் மணி வருது, மானிட்டரி அக்ரிகேட்ஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணியை தான் வேல்யூ ஆஃப் மணின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீச்சரன் இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஸ்ரீச்சரன். எம்சிக்யூக்கு கேட்பாங்க. இப்போ வந்து எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் கேன் பி அப்டைன் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அ யூனிட் ஆஃப் மணி. ஒரு யூனிட் ஆஃப் மணிக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எவ்வளோ தூரம் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் அப்படின்றது தான் வேல்யூ ஆஃப் மணி. இதுல ரெண்டு விஷயம். வேல்யூ ஆஃப் மணின்றது வந்து பிரைஸ் லெவல் பேஸ் பண்ணி தான் வேல்யூ ஆஃப் மணி. இப்போ 10 வருஷம் முன்னாடி எனக்கு வந்து ஒரு ஒரு சாக்லேட் வந்து 50 பைசா கூட கிடைச்சுட்டு இருந்தது. ஓகே. இப்போ 50 பைசா சாக்லேட் இருக்கான்னு எனக்கு தெரியல, ரொம்ப டவுட். அப்பனா என்ன ஆகுறதுன்னா அந்த பிரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆக மணியோட வேல்யூவும் வந்து டிபெண்ட் ஆகுறது. அப்ப என்ன சொல்லுவாங்க, the inverse value of money, பிரைஸும் மணியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். புரியுறதா ரெண்டு பேருக்கும்? the inverse value of price is called as value of money. அதாவது மணியோ பிரைஸோட இன்வெர்ஸ் வேல்யூ தான் மணியோட வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு வேல்யூ இருக்கு, இன்டர்னல் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, எக்ஸ்டர்னல் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. இன்டர்னல் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூன்றது வந்து ஒரு யூனிட் மணி டொமஸ்டிக்கலி, அதாவது இன்சைட் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இன்டர்னல் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம வெளிநாட்டுக்கு விற்கிறோம். அப்ப விற்கும் போது நம்மளோட கரன்சியோட அவங்களோட கரன்சியோட ஈக்குவாலன்சி நம்ம பார்ப்போம் இல்லையா, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. அந்த மாதிரி ஃபாரின் கரன்சியும் பிக்சருக்கு வந்ததுன்னா அதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. ஓகே. நெக்ஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி, என்னெல்லாம் மணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேஷ் மணி, கிரெடிட் மணி, அப்புறம் இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு ஃபார்ம் ஆஃப் மணி, பேப்பர் மணி நம்ம 10 ரூபாய் நோட்டு, காயின்ஸ் 5 ரூபாய் காயின், பேங்க் செக் தான் வந்து நியர் மணி மணி சப்ஸ்டியூட்ஸ் சொல்லுவாங்க. செக் சொல்லலாம், டிமாண்ட் டிராஃப்ட் சொல்லலாம், ப்ராமிசரி நோட் சொல்லலாம். இதெல்லாம் வந்து மணியோட சப்ஸ்டியூட்ஸ். ஓகே. கிரேஷம்ஸ் லா என்ன சொல்றது அப்படின்னா, இப்ப வந்து ஒரு மெட்டல் வந்து பேட் மணி டிரைவ்ஸ் குட் மணி அவுட் ஆஃப் சர்க்குலேஷன். லா சொல்றது பேட் மணி டிரைவ்ஸ் குட் மணி
சர்க்குலேஷன் மூலமா குட் மணி வெளியில வருது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. சீப் மணி டிரைவ்ஸ் அவுட் டியர் மணி. இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீசரண். இது ரெண்டு மட்டும் போதும். ஓகேவா? நான் தான் ஃப்ரிட்ஜ்ல வச்சேன். குவாண்டிட்டி தியரி ஆஃப் மணி. குவாண்டிட்டி தியரி ஆஃப் மணி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிஷர்ஸ் இர்வின் ஞாபகம் இருக்கா? பிரியங்கா நம்ம படிச்சோமே போன வருஷம். ஞாபகம் இருக்குல்ல? அதுதான் கண்ணா. ஸ்ரீசரன் நீங்க கூட படிச்சிருப்பீங்க ஸ்ரீசரன். ஃபிஷர் இர்விங் ஃபிஷரோட குவாண்டிட்டி தியரி. MV is equal to PT. Money supply is equal to money demand. Mன்றது என்னது? Money supply. Vன்றது velocity. Pன்றது price level. Tன்றது output. ஓகே. ஸோ ஒரு மணி சப்ளைக்கும் ஒரு பிரைஸ் லெவலுக்குமான ரிலேஷன்ஷிப்பை சொல்றது தான் வந்து இர்வின் ஃபிஷரோடது. ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா பிரியங்கா உங்களுக்கு? ஸ்ரீசரனுக்கு? இல்ல இல்ல. ஓகே. ஸோ ஸ்ரீசரன், ஸோ ஃப்ரம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கேட்பாங்கன்னா, அக்கார்டிங் டு இர்வின் ஃபிஷர் வாட் இஸ் த குவாண்டிட்டி தியரி ஆர் சூஸ் த குவாண்டிட்டி தியரின்னு சொல்லுவாங்க. த ஈக்குவேஷன் இஸ் MB இஸ் ஈக்குவல் டு பிடி. பிரியங்கா ஃபார் பிகாம் இந்த கம்ப்ளீட்டா எழுதுற மாதிரி இருக்கும். அது which you have already read. So both of you have already read. கிரேஷம் லாஸ் பிகாம்ல இருக்கிற மாதிரி தெரியல கண்ணா. இருக்கா பிரியங்கா? இல்ல கிரேஷம்ஸ் இல்ல. ஓகே. see இப்ப ஃபிஷரோடது வந்து மெயின் பாயிண்ட்ஸ் என்னன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, மணி சப்ளையும் பிரைஸ் லெவலும் டைரக்ட்லி ரிலேஷன்ஷிப், மணி சப்ளையும் வேல்யூ ஆஃப் மணி தான் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாரு. மணியும் பிரைஸும் டைரக்ட்லி ரிலேட்டட், மணியும் வேல்யூ ஆஃப் மணி இருக்குல்ல அதுதான் வந்து இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் சொல்றாரு. இது ஹை லெவலா பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது வந்து கேம்பிரிட்ஜ் ஈக்குவேஷன் ஒன்னு இருக்கு. ஸ்ரீசரனும் பிரியங்கா ரெண்டு பேருமே இது எழுதிக்கோங்களேன் நோட்ல. இர்வின் ஃபிஷர் குவாண்டிட்டி தியரி வந்து MB is equal to PT எழுதிக்கோங்க. சின்ன நோட்ல கூட எழுதிக்கோங்க ஸ்ரீசரன் நீங்க. ஓகே. இர்வின் ஃபிஷரோட குவாண்டிட்டி தியரி வந்து MV is equal to PT. மணி சப்ளை அதாவது லைக் இஸ் ஈக்குவல் டு மணி டிமாண்ட் stands for M is equal to money supply, V is equal to velocity of money, P is equal to price level, T is equal to total output. ஓகேவா? சூப்பர். பிரியங்கா எழுதிட்டீங்களா பிரியங்கா? குட். நெக்ஸ்ட் அப்படியே வாங்க. அடுத்தது எழுதிக்கோங்க கேம்பிரிட்ஜ் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. கேம்பிரிட்ஜ் ஈக்குவேஷன் பிராக்கெட்ல போட்டு கேஷ் பேலன்ஸ் அப்ரோச்னு எழுதிக்கோங்க. சூப்பரா, வெரி குட், எக்ஸலண்ட். ஆக்சுவலா இந்த புக்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பிரியங்கா. நல்லா படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், நல்லா இருக்கும். அதனால தான் நான் வந்து டக்குன்னு எனக்கு இல்லையே இது நம்ம மானிட்டரி எக்கனாமிக்ஸ்ல பார்த்த மாதிரி இருந்தது ஞாபகம். சரி, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க ஸ்ரீசரன். M is equal to PKT. சரி, நீங்க அந்த ஈக்குவேஷன் எழுதினீங்களாலே பிகாம் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். ஓகேவா? இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் தியரிலாம் வந்தா அது மட்டும் பண்ணா போதும். பட் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி, அதுக்கெல்லாம் தான் பேஜ் பேஜா நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கெல்லாம் நம்ம டு த பாயிண்ட் எழுதி கொஞ்சம் எலாபரேட் பண்ணாலே போதும். ஃபார் பிகாம் CWA ஃபவுண்டேஷனுக்கு ஸ்ரீசரன் ஜஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஈக்குவேஷன், வாட் இஸ் த அப்ரிவேஷன் ஃபார் ஈக்குவேஷன், மோர் than enough. சரியா? கேம்பிரிட்ஜ் ஈக்குவேஷன் என்ன சொல்றாங்கன்னா, M is equal to PKT. Mன்றது மணி சப்ளை, Pன்றது பிரைஸ் லெவல், Kன்றது கேஷ் பேலன்ஸ், Tன்றது அவுட்புட். எழுதிக்கோங்க. M is equal to மணி அதாவது M is equal to PKT இது வரைக்கும் எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. எழுதிட்டீங்களா?
ஸ்ரீச்சரன் நீங்க எழுதிட்டீங்களா? இதுங்க நிதானமா இது. குட். ரெண்டு பேருமே எழுதிட்டீங்களா? ஓகே. இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் என்ன, இந்த கேம்பிரிட்ஜோடதுக்கும் ஃபிஷர் இன்வின்க்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? சி இவங்க வந்து ஆம், இந்த குவாண்டிட்டி தியரி ஆஃப் மணி, அந்த கேம்பிரிட்ஜ் ஈக்குவேஷன்ல அவங்க எந்த அசம்ஷன்ல வச்சு இத எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துல நான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதையே மார்க்கெட் பண்ண முடியாத சூழ்நிலை எல்லாம் வரும். கரெக்டா? நம்பர் ஒன். அதே மாதிரி ஒரு வருஷத்துல நான் என்ன வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாலும் எல்லாத்தையுமே சேல் பண்ணக்கூடிய சூழ்நிலை வராது இல்லையா? ஏதாவது அன்சோல்டு ஸ்டாக் ரிமைனிங்கா இருக்கும். இந்த பாயிண்ட வந்து கேம்பிரிட்ஜ் வெர்ஷன்ல எடுத்துட்டு இருக்காங்க, ஆனா ஃபிஷர் எடுத்துக்கலாம். அதுதான் இவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். புரியுதா ஸ்ரீச்சரன்? உங்களுக்கு புரியுதா ஸ்ரீச்சரன்? கேக்கா உங்களுக்கு? சோ அதுதான் இவங்க ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் என்னன்னா, கேம்பிரிட்ஜ் ஈக்குவேஷன்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the formula has been derived as a result of the fact that all goods whatever is produced may not be sold on the same year, and all goods whatever is sold in the given year would not have been produced in the same year. Vice versa, ரெண்டுமே நடக்கலாம். சோ அப்ப என்ன ஆகும்னா, அன்சோல்டு குட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயரும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு 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 பேசிக் அந்த ஒரு ஃபேக்டை வச்சு தான் கேம்பிரிட்ஜ் ஈக்குவேஷன் எடுத்திருக்காங்க, which is not forming part of இர்வினோடது. சரியா? சோ இப்ப வந்து அப்போ என்ன சொல்ல வராங்க, ட்ரை பண்றாங்கன்னா, கேம்பிரிட்ஜோடரும் ஃபிஷரும் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் அதர். சரியா? ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் அதர். சோ ஓவராலா கிரக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, 1/k வந்து வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் மணியா எடுத்துக்கணும். ஓகேவா? v வந்து டிரான்சாக்ஷன் வெலாசிட்டியாவும் 1/k இன்கம் வெலாசிட்டி ஆஃப் மணியாவும் ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப டீப்பா போக வேண்டாம், ஏன்னா நம்ம we are not going to do some எக்ஸலன்சி இன் எக்கனாமிக்ஸ்லாம் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் கிராக்கிங் அவுட் எக்ஸாம்ஸ், அதுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தா போதும். சரியா? சோ த கிரக்ஸ் வாட் இஸ் கிவன் இஸ் கேம்பிரிட்ஜும் ஃபிஷரும் ரெசிப்ரோக்கல். அதே மாதிரி v வந்து டிரான்சாக்ஷன் வெலாசிட்டின்னு எடுத்து சொல்றாங்க, 1/k இன்கம் வெலாசிட்டின்னு சொல்றாங்கன்னு கன்க்ளூட் பண்றாங்க. புரியுதா ரெண்டு பேருக்கும்? இந்த லெவல் ஆஃப் நாலேஜ் பிகாம்க்கு இருந்தாலும் போதும், ஃபவுண்டேஷனுக்கு இருந்தா போதும். நெக்ஸ்ட் கீன்ஸ் வந்து ஒன்னு சொல்றாரு. கீன்ஸ் என்ன சொல்றாரு, சரிப்பா நீங்க வந்து சர்க்குலேஷன் ஆஃப் மணி சொல்றீங்க, வேல்யூ ஆஃப் மணி எல்லாமே சொல்றீங்க, ஏன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கவே மாட்டேங்கிறீங்க? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சேன்னு சொல்லிட்டு கீன்ஸ் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் எடுத்துட்டு வர என்ன சொல்றாரு, மணி சப்ளை வந்து எப்பவுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் பண்றது. மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆக ஆக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். ஏன் சொல்லுங்க? மார்க்கெட்ல மணி ஃப்ளோ வர வர எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் ஆக ஆக மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுமா? மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆக செல்லர் பையர் கிட்ட கையில பைசா நிறைய பொருளுமா? பைசா பொருளும் போது என்ன ஆகும்? பேங்க்ல இருந்து கடன் வாங்குறது கம்மி பண்ணுவாங்களா? பேங்க்ல இருந்து கடன் வாங்கும்போது கம்மி பண்ணா என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட் பே பண்றதும் கம்மியாகுமா? இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்கே ஆள் இல்லைன்னா பேங்க்ல என்ன பண்ணுவான்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணிடுவான். கரெக்டா? இந்த சர்க்கிள் புரியுறதா ரெண்டு பேருக்கும்? அப்ப இதனால என்ன ஆகுறது தெரியுமா, நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய பைசா பொருள்றது, இன்கம் டிமாண்ட் கிரியேட் ஆகுது, பிரைஸ் லெவலும் அந்த மாதிரி ஆகும். புரியுதா? சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது எழுதிக்கோங்க ஸ்ரீச்சரன். அக்கார்டிங் டு கீன்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிளே a dominant role in determination of value of money. ரெண்டு பேருமே எழுதிக்கோங்க. ஸ்ரீச்சரனும் எழுதிக்கோங்க, பிரியங்காவும் எழுதிக்கோங்க. ஆ
எப்படி பண்ணீங்க பிரியங்கா இன்னைக்கு எக்ஸாம்? சூப்பர். நீங்க ஸ்ரீச்சரா நல்லா பண்ணிருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. வெரி குட். நேத்திக்கு இங்கிலீஷா? ஓ, சரி சரி சரி. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா பிரியங்கா? இல்ல இல்ல. சரி சரி. குட். ஸ்ரீச்சரா நீங்க எழுதிட்டீங்களா? ஆ, எழுதுங்க. பிரியங்கா நீங்க இதுல இருந்து கூட டெஃபினேஷன்ஸ் படிச்சுக்கணும்னா படிச்சுக்கலாம் பிரியங்கா. ஓகே. ஈஸியா இருக்கும். அழகா கொடுத்துருப்பாங்க டெஃபினிஷன். ஓகே ஸ்ரீச்சர், குட். ஸோ இதுல சாமியூல்சனோடது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்புறம் வந்து இப்போ இன்னொருத்தர் கூட ரொம்ப ஈஸியா இருக்கும். அவரு வாக்கரோடது எப்பவுமே ஈஸியா இருக்கும். குட்டி கொடுப்பாரு. சொன்னா கொஞ்சம் குட்டியா இருக்கும். மத்தவங்க எல்லாம் பெருசு பெருசா கொடுப்பாங்க. உங்களுக்கு காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருக்கா பிரியங்கா? இல்ல இல்ல. ஓகே ரைட். ஜஸ்ட் நீங்க அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இன்ஃப்ளேஷனோட காசஸ் என்னவா இருக்கணும் நீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், காஸ்ட் புல் புஷ் இன்ஃப்ளேஷன். ஸ்ரீச்சரன் போன வருஷம் படிச்சிருப்பீங்க. ஒரு டிமாண்ட் வந்து சப்ளையோட எக்ஸீட் ஆச்சுன்னா டிமாண்ட் புல். காஸ்ட் புல் வந்து வைஸ் வெர்சா. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியா இருந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட பிரைஸ் ஜாஸ்தியா இருந்தா அதுக்கு பேர் காஸ்ட் புல் இன்ஃப்ளேஷன். ரொம்பலாம் இது பண்ண வேண்டாம், சும்மா ஹை லெவலா. பப்ளிக் ஸ்பெண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பப்ளிக் ஸ்பெண்டிங்னால இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன இருக்கும்னா எக்கானமில இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் வரும். ஓகேவா? கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்ல டெபிசிட் ஃபினான்சிங் இருந்ததுன்னா என்ன ஆகும்? மணி சப்ளை கம்மியாயிடும். சரியா? மணி சப்ளை கம்மியாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா திருப்பி மணி பிரிண்ட் பண்ணுவாங்க சர்க்குலேஷனுக்காக. அப்ப திருப்பி அதுவும் இன்ஃப்ளேஷனுக்கு ஆட் அப் ஆகும். சரியா? சோ அப்ப என்ன ஆகும்னா ஓவராலா மணி ஸ்பெண்ட் வந்து ஆமா, ஜாஸ்தியானாலும் பிரஷர் தான், இன்ஃப்ளேஷனரி பிரஷர் தான். டெபிசிட் ஃபினான்ஸ்னாலும் இன்ஃப்ளேஷனரி பிரஷர் தான் சொல்றாங்க. ஓகே. ஹோர்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுவும் நீங்க போன வாட்டி படிச்சிருப்பீங்க. ஹோர்டிங்னா என்ன அர்த்தம்னா ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டிங் தி டிமாண்ட். என்ன பண்ணுவாங்க? அந்த வெங்காயம் ஞாபகம் இருக்கா? வெங்காயமோ தக்காளியோ கிலோ 200 ரூபான்னு வந்தது ஒரு பீரியட்ல 1.5 வருஷம் முன்னாடியா, சம்வேர் 2 வருஷம் முன்னாடியா. I- அது வந்து தட் இஸ் ஆல் ஹோர்டிங். ஐ எம் கிரியேட்டிங் ஆர்டிஃபிஷியல் ஸ்கேசிட்டி கிரியேட் பண்றது. எங்கேயோ கோடவுன்ல ஒழிச்சு வச்சுட்டு அப்படி. ஏன்னா வெங்காயம் சாம்பார் இப்ப தக்காளி போடாம யாருமே மேஜரா இப்ப வீட்ல பண்றதே கிடையாது. கரெக்டா? எல்லாரும் அடிக்ட் ஆயிட்டாங்க ஆல்மோஸ்ட் வெங்காயத்துக்கு. சோ அப்படி இருக்கும்போது தட் இஸ் கால்ட் அஸ் ஹோர்டிங். அதுவும் என்ன ஆகும்னா எக்ஸஸ் டிமாண்ட கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆஹ் அதெல்லாம் தான் ஹை லெவல். இன்னொன்னு இன்டைரக்ட் டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணும்போது, இன்டைரக்ட் டாக்ஸ்னா இப்ப நம்ம ஹோட்டலுக்கு போறோம். நீங்க என்ன ஆர்டர் பண்ணுவீங்க ஸ்ரீச்சரன்? சப்பாத்தியா? பிரியங்கா நீங்க என்ன ஆர்டர் பண்ணுவீங்க? தோசை. இப்ப தோசை சப்பாத்தி ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பில் பாத்திருக்கீங்களா? சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படி போட்டிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அதுதான் இன்டைரக்ட் டாக்ஸ்க்கணும். அதுதான் இன்டைரக்ட் டாக்ஸ். அது என்ன ஆகுறது? இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆயிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்? அந்த இன்டைரக்ட் டாக்ஸ் நம்ம மேல தானே திணிக்கிறாங்க கடைசியா. ஹோட்டல்காரர் வந்து கவர்மெண்ட் கிட்ட பே பண்ணிடுறாரு. ஆனா யார்கிட்ட ரெக்கவர் பண்றாரு அந்த அமௌண்ட்டை? டாக்ஸ் பர்டன் யார் மேல இம்போஸ் ஆகுறது? கஸ்டமர்ஸ் நம்ம மேல தான். அதுவும் உங்களுக்கு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடும்னு சொல்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. ஞாபகம் இருக்கா? 12th இருக்கிறது அப்படியே ரிப்பீட். ரெண்டு பேருக்குமே சொல்றாங்க. பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் படிச்ச மாதிரி இருக்கா? மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், மெஷர் ஆஃப் வேல்யூ. உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம்க்கு இருக்குல்ல பிரியங்கா இது? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. ஓகே. செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க. ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி. கண்டின்ஜென்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து மெஷர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம், மணி ஈக்குவலைசிங். அப்படியே 12th நீங்க தரவா படிச்சிட்டீங்கன்னா ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்றேன், அதுல இருந்தே தயவுசெய்து படிச்சிருங்க ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. ஓகேவா ஸ்ரீச்சரன், பிரியங்கா? அப்படியே ரிப்பீட் பண்ணிருக்காங்க. பிரியங்கா உங்க புக்கையும் பார்த்தேன், அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே. பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ்னா நீங்க
நினைக்கிறீங்க ஸ்ரீச்சரன்? வாட் டு யூ மீன் பை பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ்? ஸ்டார்டிங் அதான் பேஸ். அப்புறம் வேற ஏதாவது இன்புட்ஸ் உங்களால கொடுக்க முடியுமா? ஏதாவது பிரைமரி ஃபங்க்ஷன் மணியை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? வெரி குட், சூப்பர். எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதா? ஸோ அதன் மூலமா நம்ம வாண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் மெஷர் ஆஃப் வேல்யூ அப்படின்னா ஒவ்வொரு கமாடிட்டிக்கும் ஒரு ஒரு வேல்யூ வச்சிருக்கோம், அதை ப்ரைஸ்ன்னு சொல்றோம். இப்போ வந்து இப்போ சப்பாத்தி சப்பாத்தி எவ்வளோ இருக்கும்? 60 rupees இருக்குமா? 50யா? 50, 30, 40, 30 to 40 இருக்கும். தோசை வந்து எவ்வளோ இருக்கும்? 50 இருக்குமா? அகைன் 30 to 40 இருக்குமா? 30 to சம்வேர் இந்த ரேஞ்சு. ரொம்ப பெரிய நல்ல ஹோட்டல்ஸா போனா ஒரு ரெண்டுமே சேர்ந்து 70 வரலாம் சப்பாத்தி இது இல்லையா? அப்பனா இப்ப சப்பாத்தி 70 ரூபா, தோசை 60 ரூபா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது எப்படி சொல்றோம்? மணினால தான் சொல்றோம் இல்லையா? இப்ப மணி என்ன பண்றது? பிரைஸ ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரியா? அதான் மெஷர் ஆஃப் வேல்யூ. செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. நான் கமாடிட்டி அண்ட் சர்வீசஸ் கேன் பி ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் மணி. கரெக்டா? இப்போ வந்து if they are exchanged for money before they perish, their value can be. இப்ப பூ பூ பிசினஸ் பண்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? காலங்காத்தால ஒரு நாளுக்குள்ள எல்லாமே காலி பண்ணிடணும். கரெக்டா? சோ ஒரு 10 முழம் மல்லி அப்படின்னா ஒரு முழம் வந்து அவங்க 100 ரூபாய் சொல்றாங்க. நான் 10 முழம்னா என்னாச்சு? 1000 ரூபாய். 1000 ரூபான்றது மணியா கன்வெர்ட் ஆகுறது நம்ம கிட்ட. அந்த 10 முழம் மல்லி இஸ் கெட்டிங் கன்வெர்ட் டு rupees 1000. அதுதான் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு பிசினஸ் மேன் வந்து ஒரு கமாடிட்டியை பர்ச்சேஸ் பண்ணி ஃபியூச்சர்லயும் பே பண்ணலாம்ல? கரெக்டா? எப்படி ஃபியூச்சர்ல பே பண்ணலாம் ஸ்ரீச்சரன்? இல்ல ஸ்ரீச்சரன், இப்போ உங்களுக்கு ஒரு இது வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் வேணும் ஸ்ரீச்சரன். நீங்க அப்பா கிட்ட கேக்குற, அப்பா உடனே என்ன பண்றாருன்னா விவேக் லேப்டாப் வாங்குறாரு, இஎம்ஐல வாங்குறாரு. கரெக்டா? அப்ப உடனே நம்ம பேமெண்ட் பண்ணிடுறோம். அப்பனா என்ன அர்த்தம்? மணி வந்து இஸ் கிரியேட்டிங் an opportunity to get a product on the basis of credit. கரெக்டா? இப்ப அப்பாவோட salary certificate எல்லாம் அப்போ even the credit transactions happens and the அதாவது அந்த want gets satisfied. அததான் சொல்றாங்க. ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட்ஸ்க்கு வசந்த் அண்ட் கோலியோ விவேக்ஸ்ல போய் நம்ம ஒரு லேப்டாப் வாங்கி மாசம் மாசம் கிரெடிட்ல வாங்கி மாசம் மாசம் பே பண்ணணும்ன்றது தான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட்ஸ். அந்த எக்ஸாம்பிள் கூட நீங்க சொல்லலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பிரியங்கா நீங்க எழுதலாம். பிரியங்கா, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி, ஒரு பர்சன் டு இன்னொரு பர்சன் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? சொல்லுங்க பிரியங்கா. வெரி குட் ஸ்ரீச்சரன். நெஃப்ட்ல பண்ணலாம், ஆர்டிஜிஎஸ், கூகுள் பே, இல்ல ஐஎம்பிஎஸ் நிறைய இருக்கு, அது மூலமா பண்ணலாம். கண்டின்ஜென்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, அதாவது இது கண்டின்ஜென்சினா என்ன? இது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம். அதாவது இப்ப வந்து நான் நேஷனல் இன்கம் ஒரு லெசன் படிச்சீங்க தெரியுமா? ரெண்டாவது லெசனா எக்கனாமிக்ஸ்ல? 12th. சோ அதுதான் மணி வந்து நேஷனல் இன்கம் மெஷர்மெண்ட் பண்றதுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? மணி வந்து நம்மளோட வாண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்கறது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கமாடிட்டிஸ் இருக்கும். உங்களுக்கு லேப்டாப் ஸ்ரீச்சரனுக்கு. பிரியங்கா வந்து பிரியங்கா உங்களுக்கு இப்ப இமீடியட்டா வாங்கணும்னா என்ன வாங்கணும்? என்ன கேட்ஜெட்? ஸ்பீக்கர், ரைட், ஸ்பீக்கர். சோ அப்ப இவங்களுக்கு வந்து லேப்டாப், உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர். அப்ப என்ன ஆகுது? மணி இஸ் பேசிக்கலி சாட்டிஸ்ஃபைங் யுவர் யூட்டிலிட்டி. ஓகேவா? யூட்டிலிட்டி. அண்ட் எண்ட் ஆஃப் த டே ஃபார்ம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னலாம் ஸ்ரீச்சரன்? வெரி குட் கண்ணா, சூப்பர். ரிவார்ட் ஃபார் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன பிரியங்கா? வெரி குட். லேண்டுக்கு என்ன? ரெண்ட். வெரி குட். ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட். ஓகேவா? சோ இதெல்லாம் எது மூலமா பண்றோம் நம்ம? மணி. ஓகேவா? அது மூலமா மேக்ஸிமைஸ் பண்றோம். கிரெடிட்னா என்ன அர்த்தம்னா, credit created by bank is one of the important point here. Supply of credit in an economy is depend upon supply of nominal money. Liquidity na enna artham ஸ்ரீச்சரன்?
வெரி குட். சூப்பர். எக்ஸலண்ட். So the option of converting to a easy form இல்லையா? குயிக்கா நான் கேஷ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு மோடு வச்சிருக்கிறது தான் லிக்விடிட்டி. அப்போ நீங்க சொல்லுங்களேன், காயின்ஸ், பேப்பர் மணிலாம் லிக்விடிட்டி தானே. கேஷ் இட் செல்ஃப். ஸோ அதுதான் மணியோட, மணி இஸ் 100% லிக்விட். அது சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம படிச்ச டாபிக் வரைக்கும் ஒரு 4 மார்க் வரும் கண்டிப்பா ஸ்ரீச்சரன். 4 மார்க்ஸ் டு 6 மார்க்ஸ் வரும் எக்கனாமிக்ஸ்ல. ஓகேவா? பிரியங்கா உங்களுக்கு வந்து இது கண்டிப்பா ஒரு இதுல நம்ம கவர் பண்ணதுல 80% வரணும். இப்போ பேங்கிங் நாளைக்கு இல்ல பிரியங்கா, உங்களுக்கு பேங்கிங் கிடையாது. ஓகே, எக்கனாமிக்ஸ் மட்டும்தான். ஒரே நிமிஷம். ஓகே சரி பிரியங்கா, அப்ப நீங்க லீவ் ஆயிக்கோங்க. நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. இது வரைக்கும் பாத்துக்கோங்க. உங்களுக்கு வேணா இதோட மெட்டீரியல் அனுப்பிச்சு விடுறேன். இது கூட படிக்கலாம் நீங்க. கான்டென்ட் எங்க வேணா எழுதலாம் பிரியங்கா, ப்ராப்ளம் கிடையாது பிகாம் லெவல் எல்லாம். பட் இட் ஷுட் ஹேவ் ரியல் மீனிங். பீட்டிங் அரவுண்ட் தி புஷ் இருக்க கூடாது. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஆட் வேல்யூ வேல்யூ அடிஷனா எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. ஓகேவா? சரி கண்ணா. 5 o'clock 5 o'clock மீட் பண்ணலாம் இன்னைக்கு. ஏன்னா நாளைக்கு எக்ஸாம்ன்றதுனால. சரியா? சோ அதுக்குள்ள நம்ம இப்ப படிச்சதெல்லாம் நீங்க பிரஷ் அப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சூப்பர். ஸ்ரீசரன், இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்டா கண்ணா? தேங்க்யூ பிரியங்கா, தேங்க்யூ கண்ணா. இது வரைக்கும் ஓகே. பை கண்ணா. இப்போ அந்த பேங்கிங்கோட ஹை லெவலா எடுக்கிறேன் ஸ்ரீசரன். ஓகே, நாட் ஐம் கோயிங் இன் டெப்த். ஒரே ஒரே நிமிஷம் ஸ்ரீசரன், அப்படியே இருங்க. வந்துட்டேன் ஸ்ரீசரன். தேங்க்யூ ஸ்ரீசரன். பேங்க்ஸ்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பேங்க் அப்படின்னு எடுத்தாலே சூப்பர், வெரி குட் ஸ்ரீசரன். வெரி குட், சூப்பர். மணி சப்ளை இஸ் ஹேப்பனிங் அண்ட் பிரைமரி கான்ட்ரிபியூட்டர் இஸ் பேங்க். கரெக்டா? சூப்பர். இப்போ பேங்க்ல வந்து சவுண்ட் பேங்கிங் சிஸ்டம்னா என்ன அர்த்தம்னா, பேங்க் கிட்ட நல்ல பைசா இருக்கணும், பேங்க் கஸ்டமர்ஸ் வர கஸ்டமர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன்லாம் செக் பண்ணிட்டு பேங்க் லோன் கொடுக்கணும். இந்த அளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டா? அதான் அவுட் செட். பேங்க் வந்து எப்போ வந்து ஸ்ப்ரெட் ஓவர் ஆகும், நிறைய பிரான்ச்சஸ் வரும்? when it gains more confidence or when it gains more customers. இல்லையா? அண்ட் பேங்க்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா என்ன அர்த்தம்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாம், ரெக்கரிங் டெபாசிட், மாசம் மாசம் வந்து லைக் என்ன சொல்றது, ஒரு அமௌண்ட்டை போட்டு வைக்கலாம், எதுவும் டென்யூர்லாம் இல்லாம. அப்புறம் வந்து செக்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணலாம், பேங்க்ல பண்ணிக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேங்க்ல நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பேங்க்ல பைசா டிரான்சாக்ஷன்ஸே நடக்கவே இல்லைன்னா என்ன ஆகும் ஸ்ரீச்சரன்? மூடிட வேண்டியதான், ஒண்ணுமே பண்ண முடியாது, வேஸ்ட் இல்லையா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் பேங்க் என்ன பண்ணணும்னா, இட் should gain the trust of the customers. only then the banks functions சொல்லப்படுற what is called as லோன் கொடுக்கறது, டெபாசிட் வாங்குறது, அது எல்லாமே த்ரூ ஆகும். கரெக்டா? சோ பேங்க் தான் வந்து இஸ் a place of பேங்க் தான் வந்து இஸ் a place of solvency. பேங்க் தான் இஸ் a place of solvency and liquidity.
வருதா? ஒரே ஒரே நிமிஷம் இல்ல டீச்சர், ஒரே நிமிஷம் அந்த வயர் இதுவாயிடுச்சு, ஒரே நிமிஷம். டீச்சர் ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். இப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன் டீச்சரன். பேங்க்னாலே அடிக்குவேட் லிக்விடிட்டி பத்தி கேட்பாங்க, சரியா? அதுக்கப்புறம் வந்து சால்வன்சி, இந்த ரெண்டு வேர்ட்ஸ் வச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு எம்சிக்யூ வருங்கண்ணா. சால்வன்சி எல்லாம் தெரியும்ல ஸ்ரீச்சரன்? கேப்பபிலிட்டி ஆஃப் மீட்டிங் த பிசினஸ் ஆப்ளிகேஷன்ஸ். லோன் வாங்கிட்டுனா திருப்பி கொடுக்குற கேப்பபிலிட்டி இருக்கிறவங்கள தான் சால்வெண்ட் பர்சன் சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது வந்து கமர்ஷியல் பேங்க், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் படிச்சிருப்பீங்களே, ஞாபகம் வருதா? என்ன என்ன ஏதாவது ஒரு ஹை லெவலா சொல்லுங்க கண்ணா, உங்களுக்கு என்ன தோன்றதோ சொல்லுங்க. கமர்ஷியல். ஆ சூப்பர் சூப்பர் ஸ்ரீச்சரன், வெரி குட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க் வந்து டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, லோன் கொடுப்பாங்க, கிரெடிட் கிரியேஷன் இதுவாகும், செக்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் யாரோட அம்பர்லால ஒர்க் பண்ணுறாங்க? ஆர்பிஐயோட அம்பர்லால. ஓகேவா? ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஆஃப் அன் எக்கானமி. இப்போ இவங்க வந்து டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன டைப் ஆஃப் டெபாசிட்ஸ்லாம் பார்த்தோம்னா கரண்ட் டெபாசிட்ஸ், சேவிங்ஸ் டெபாசிட்ஸ், டேர்ம் டெபாசிட்ஸ், ரெக்கரிங் டெபாசிட்ஸ். கரண்ட் டெபாசிட்ஸ்னா யாருக்கு மெயினா கொடுப்பாங்கன்னா பிசினஸ்மேனுக்கு. ஏன்னா எவ்வளோ அமௌண்ட் வேணா வித்ரா பண்ணிக்கலாம், ஓகேவா? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. கரண்ட் டெபாசிட்ஸ். நீங்க பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா சிச்சரன்? வெரி குட். உங்க பேர்லயே? எந்த பேங்க்? பஞ்சாப் நேஷனல் பேங்க். பேங்க் போவீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, சும்மா உங்களுக்கு இப்ப இந்த லீவ் வருதுல்ல, அப்போ ஒரு வாட்டி பேங்க் ஏதாவது போயிட்டு வித்ராவல் ஸ்லிப், டிடி ஸ்லிப், சரியா? டிடி ஸ்லிப், வித்ராவல் ஸ்லிப், கேஷ் டெபாசிட் ஸ்லிப், மூணு மட்டும் எடுத்துட்டு வாங்க. போயிட்டு எடுத்துட்டு வாங்க. நான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு எப்ப லாஸ்ட் வீக் வருமா லீவு? லாஸ்ட் வீக் வருதா? எப்ப வருது? என்னைக்காவது ஒரு நாளைக்கு போயிட்டு வாங்க ஸ்ரீச்சரன். பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது லோக்கல் பேங்க் போயிட்டு இதெல்லாம் ஃப்ரீயா தான் கொடுப்பாங்க, அதை எடுத்துட்டு வாங்க. அது எப்படி இங்க கனெக்ட் ஆகுறது நான் சொல்லித்தரேன் சிஎம்ஏல. ஸோ இன்டர்நெட் பேங்கிங் இருக்கா உங்ககிட்ட? இல்லல்ல? சரி, ஓகே. அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல? பைசா போடுறீங்களா? பைசா மாசம் மாசம் போடுறீங்களா? 200 ரூபாய் ஸ்லோவா போட ஆரம்பிங்க. ஏன்னா அப்ப உங்களுக்கு ரியல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பேங்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. எப்படி? ஏன் ஸ்ரீச்சரன், ஏதாவது ப்ராப்ளமா? போட ஆரம்பிங்க. சும்மா 100 ரூபாய் போடுங்க ஸ்ரீச்சரன், 100 ரூபாய் போடுங்க. பேங்க்குக்கு போயிட்டு அந்த அதுக்கு தான் கேஷ் டெபாசிட் சீட் இருக்கும். ஆ ஓகே, இனிமேல நீங்க போங்க, பேங்க்குக்கு போய் பண்ண ஆரம்பிங்க. அது எப்படி இங்க சிடபிள்யூல கனெக்ட் ஆகுது அதுக்காக சொல்ல. சிடபிள்யூல ஒரு சினாரியோ மாதிரி இருக்கு. Let us assume we approach a bank for performing a certain function. அப்ப பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரிலாம் வரும் நம்மளுக்கு. ஸோ அதுக்காக நான் சொல்றேன். ஓகே. ஸோ கரண்ட் டெபாசிட்ஸ்ன்றது பிசினஸ் மேனுக்கு தான் ஸ்ரீச்சரன், ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது அதுல. ஓகே. சேவிங்ஸ் டெபாசிட்ஸ்ன்றது இப்ப நீங்க போட்டிருக்கிறது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கலாம், ஒரு மிடில் கிளாஸ் இன்கம் குரூப், பிசினஸ் யார் வேணா சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுவாங்க. டேர்ம் டெபாசிட்ஸ்ன்றது எப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். இப்போ உங்க கையில வந்து அம்மா வந்து எப்ப பர்த்டே வருது உங்களுக்கு? டிசம்பர் 7th. அம்மா வந்து gives 5000 rupees. You don't want to spend it immediately and you want to save it. நீங்க என்ன பண்றீங்க? Go to bank, tell them that I want to put it as a fixed deposit. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க?
சரி ஸ்ரீச்சரன், டீடைல்ஸ்லாம் எழுதி கொடுங்க. எஃப்டி போட்டுக்கும் நீங்க சொன்னீங்க ஒரு 5 இயர்ஸ்க்கு போட்டுருங்க மேம். ஓகேவா? 5 இயர்ஸ்க்கு போட்டுருங்க. 5 இயர்ஸ் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். போட்டுருங்கன்னா அவங்க அழகா வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிளீனா அந்த எஃப்டி டெபாசிட்ல போட்டு கொடுத்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. பிக்ஸட் டெபாசிட் பார்த்துருக்கீங்களா? டெபாசிட் ரெசீட்? ஆ ஸ்ரீச்சரன், இல்ல என்னாச்சு ஸ்ரீச்சரன்? ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சரி சரி. இப்போ இதுதான் ஸ்ரீச்சரன் ஃபிக்ஸட் டெபாசிட் ரெசீட்டோட காப்பி எப்படி இருக்குன்னு சொல்றேன். இப்ப கர்நாடகா பேங்க் தெரியுறதா ஹை லெவலா? இப்ப பாருங்க கண்ணா, இப்ப வந்து இங்க ஸ்ரீச்சரன் வந்துரும் ரிசீவ்டு ஃப்ரம், அப்புறம் வித் எஃபெக்டிவ் எந்த டேட், அவங்களே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்துருவாங்க. சொல்லிட்டு இப்ப வந்து இது வந்து கேட்பாங்க, அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் மாசம் மாசம் உங்களுக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகணுமா, இல்ல நீங்க அது மெச்சூரிட்டி பீரியட்ல மொத்தமா லம்சமா வாங்கிக்கிறீங்களான்னு உங்களுக்கு ஆப்ஷன் கேட்பாங்க. நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அந்த 5 இயர்ஸ்க்கு இது பண்ணுவாங்க. ரெனியூவல் ஆகும்போது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துரும் உங்களோட மொபைல்ல, இந்த மாதிரி ரெனியூ ஆக போறதுன்னா நீங்க பேங்க்ல போய் ரெனியூ பண்ணிக்கலாம், இல்ல அதை வந்து வித்ரா பண்ணி ஏதாவது குட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணா பண்ணிக்கலாம். புரியுதா? இதுதான் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட பிக்சர். இப்போ ரெக்கரிங் என்ன அர்த்தம்னா மாசம் மாசம் ஒரே அமௌண்ட்டா போடுது ஸ்ரீச்சரன். 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படி போட்டுட்டே வருது. ஓகே, நாங்க இருக்கிற பீரியட்ல வாட் பேரண்ட்ஸ் யூஸ் டு டூனா மாசம் மாசம் 2000 ஆர்டி போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு 12 மந்த்ஸ் வரும்போது லைக் 24,000 ஒரு அமௌண்ட் வந்ததுன்னா தட் வந்து தே வில் யூஸ் இட் அண்ட் புட் இட் அஸ் அ ஃபிக்ஸட் டெபாசிட். ஆர்டியா 12 மாசம் போட்டதை மொத்தமா 24,000 ரூபாய் சேர்க்க முடியாது. நல்ல பேர் 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2000 ரூபாய் போட்டு இருந்து 24,000 ரூபாய் சேருமா, அதை ஆர்டியா போட்டுருவாங்க. சாரி, அதை எஃப்டியா போட்டுருவாங்க. இந்த மாதிரி வருஷா வருஷம் பண்ணும்போது ஒரு பீரியட் ஆஃப் டைம் யூ வில் கெட் அ குட் அமௌண்ட் இன் ஹேண்ட். புரியுதா? இந்த 4 இதுவும் புரியுதா? குட். பாருங்க, பேமெண்ட் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். சி டிமாண்ட் லோன்னு ஒன்று இருக்கு ஸ்ரீச்சரன். அதாவது மெச்சூரிட்டி பீரியட்லாம் கிடையாது இதுக்கு, ஒரு அட்வான்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். டிமாண்ட் லோன்ஸ் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ்ன்றது 12 மாசம்க்குள்ள எடுக்கிறது. கேஷ் கிரெடிட்ன்றது எப்படின்னா பேங்கே வந்து கஸ்டமர் கிட்ட சொல்லுவாங்க, நீங்க ட்ரஸ்ட் வர்த்தி கஸ்டமர், ப்ராஜெக்ட் ஏதோ நியூவா எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு வேணும்னா வித்ராவல் லிமிட்டை வந்து நாங்க இன்க்ரீஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் கேஷ் கிரெடிட். சரி, ஓவர் டிராஃப்ட்ன்றது அன்னைக்கு சொன்னேன்ல, கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு தான் வந்து இட் இஸ் a ஃபெசிலிட்டி அவைல்டு. வித்தவுட் செக்யூரிட்டி தே கேன் பேசிக்லி withdraw the money in excess of their limit. அது ஆனா பேங்க் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓடி வந்து will be charged by the bank to the customer. It's an income for the bank but it's an expense for the customer. புரியுதா ஸ்ரீச்சரன்? இது வரைக்கும் புரியுதா? டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நான் ஏற்கனவே ஸ்டார்டிங் கிளாஸ்ல. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ன்றத பில்ஸ் ரிசீவபிள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நான். பில்ஸ் ரிசீவ் அதாவது டிராயி ரெண்டு பேரு ஞாபகம் இருக்குல்ல? அதுதான் கண்ணா. இப்போ அந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, இப்ப நானு நீங்க, நான் உங்களுக்கு ஒரு கூட்ஸ் கொடுக்குறேன் 10,000 ரூபாய் வருது. நீங்க சொல்றீங்க மேம் என்கிட்ட இப்ப பைசால 1 மந்த்க்குள்ள ரிட்டர்ன் பண்றேன்னு சொல்றீங்க. சரி ஓகேன்னு சொல்லும்போது எனக்கு திடீர்னு இப்ப பைசா 10,000 ரூபாய் தேவைப்படுறது. நீங்க நல்லா ட்ரஸ்ட்வர்த்தி கஸ்டமர் என்னோடது, நானும் நல்லா ட்ரஸ்ட்வர்த்தி கஸ்டமர் அந்த பேங்க்குக்கு. நான் சொல்றேன் ஸ்ரீச்சரன் எனக்கு ஒரு ப்ராமிசரி நோட் மாதிரி எழுதி கொடுங்க, ஒரு மாசத்துக்குள்ள கொடுத்துருவேன்னு சொல்லிடுங்க. அதை வச்சுட்டு நான் வந்து பேங்க்ல அதை வச்சு நான் இப்ப பைசா வாங்கிக்கிறேன், ஏன்னா இப்போ ஒரு எனக்கு லிக்விடிட்டி சிச்சுவேஷன் ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்றேன். நீங்களும் ஓகே மேம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திஸ் இஸ் ப்ராமிசரி நோட், ஐ எம் ப்ராமிசிங் டு பே so and so amount before this due date அண்ட் அந்த மாதிரி போட்டு நீங்களும் கையெழுத்து போடுறீங்க. நான் உடனே அந்த பில் எடுத்துட்டு போய் பேங்க்குக்கு போறேன். பேங்க் வந்து சரி நானும் ட்ரஸ்ட்வர்த்தி கஸ்டமர்ன்றதுனால சரிங்க 10,000 ரூபாய் எடுத்துக்கோங்கன்னா 10,000 ரூபாய் நீங்க கேட்டிருக்கீங்க, நான் 10,000 ரூபாய் கொடுக்க முடியாது, நான் பேங்க் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்கவுண்டிங் சார்ஜஸ் கழிச்சுட்டு தான் கொடுப்பேன், 200 ரூபாய் கழிச்சுட்டு 9,800 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என் கையில பேங்க் 9,800 கொடுத்துருவாங்க. பேங்க் எனக்கு ஹெல்ப் பண்றதுனால 200 சர்வீஸ் சார்ஜஸ் அவங்க வச்சுருவாங்க.
ஆன் த டியூ டேட் ஆஃப் என்ன ஆகும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க பேங்க்குக்கு 10,000 ரூபாய் பே பண்ணிடுவீங்க. இதுதான் ஃப்ளோ ஆஃப் பில்ஸ் ரிசீவல். புரியுறதா? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இந்த ஃப்ளோ புரியுறதா ஸ்ரீச்சரன்? ஓகே. இந்த ஃப்ளோல நல்லா பாத்துக்கோங்க. பேங்க் கிட்ட நான் வந்து போயிட்டு அப்ரோச் பண்ணி அந்த பில்ல பிரசன்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் கேக்குறேன் இல்லையா? அப்ப பேங்க் மொத்த அமௌண்ட் கொடுக்க முடியாது. எங்க டிஸ்கவுண்டிங் சார்ஜஸ்லாம் கம்மி பண்ணிட்டு தான் குடுக்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல. அந்த பர்టిక్యులர் ஃபங்க்ஷனை தான் டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்றாங்க. பேங்க் எண்ட்ல அது உங்களுக்கு ஒரு இன்கம். யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா இல்லையா? திருப்பி சொல்லட்டுமா? ஓகே ஓகே. ஏன் ஸ்ரீச்சரன் ஒரு மாதிரி வாய்ஸ் டிஸ்டர்ப்டா இருக்கு லாஸ்ட் 5 மினிட்ஸா? டைவர்ட் ஆயிட்டீங்களா? நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஓகே. கிரெடிட் கார்ட்ஸ் நீங்க சொல்லுங்க. வாட் டு யூ நோ அபவுட் கிரெடிட் கார்ட்ஸ்? கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்வைப் பண்ணி நம்மளோட பர்பஸை சால்வ் பண்ணிட்டு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். கரெக்டா? கரெக்ட். நெக்ஸ்ட் கிரியேஷன் ஆஃப் கிரெடிட். கமர்ஷியல் பேங்க்ஸ் கிரியேட் கிரெடிட். திஸ் இஸ் a unique function of commercial banks. Credit is created from out of the primary deposits of money the customers received from the public. See, ஒரு சிங்கிள் பேங்க் வந்து கிரெடிட் கிரியேட் பண்ண முடியாது. சாரி, கிரெடிட் கிரியேட் பண்ண முடியாது. பேங்கிங் சிஸ்டம் மொத்தமா சேர்ந்தாதான் கிரெடிட் வந்து கிரியேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஏஜென்சி ஃபங்க்ஷன் இவங்க நிறைய குட்டி குட்டி வேலை எல்லாம் பண்றாங்க ஸ்ரீச்சரன். செக் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. கஸ்டமருக்கு பதிலா டிவிடெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க கிரெடிட் பண்றதுக்கு. இன்ட்ரெஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதை தவிர கஸ்டமர்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் கஸ்டமர்ஸ் சேல் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் பண்ணிக்கிறாங்க. பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இப்ப கஸ்டோடியன் லாக்கர் ஃபெசிலிட்டி பண்ணிக்கணும்னாலும் அதுவும் பண்ணிக்கிறாங்க. இல்ல ஒருத்தரோட டெத்துக்கு அப்புறம் வில்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணாலும் பண்றாங்க. அதை தவிர வந்து இன்சூரன்ஸ் பிரீமியமா இருக்கட்டும், இல்ல வந்து இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கும் வந்து பேமெண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் மேக்ஸ் த பேமெண்ட். புரியுதா? குட். நெக்ஸ்ட் வந்து ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் கண்ணா. இதுல வந்து லாக்கர் ஃபெசிலிட்டி ஒன்று வரும். அதுக்கப்புறம் டிடி ஃபெசிலிட்டி ஒன்று. அப்புறம் வந்து இப்போ நம்மளுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி டிரான்சாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களா? லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க, அதுக்குள்ளேயே நீங்க பண்ணலாம், பேங்க்குக்கெல்லாம் வர வேண்டாம், நீங்களே ஃபிக்ஸட் டெபாசிட் கிரியேட் பண்ணிக்கோங்க, நீங்களே மியூச்சுவல் ஃபண்ட் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம், நீங்களே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஷேர்ஸ்லாம் பை பண்ணிக்கலாம்லாம் சொல்றாங்கல்ல. அதெல்லாம் ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ்ல வரும். புரியுறதா? ஏடிஎம்மோட ஏடிஎம்ல போய் டெபிட் எடுத்திருக்கீங்களா பைசா? இல்ல, அதெல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிக்கணும் கண்ணா. இந்த இதுல சும்மா போய் ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு வாங்க. ஹவ் இட் ஃபங்க்ஷன்ஸ் யூ ஷுட் நோ. ஃபர்ஸ்ட் உங்களோட ஒர்க் என்ன? பேங்க்குக்கு போய் செக்கு, கேஷ் டெபாசிட், கேஷ் வித்ட்ராவல் எடுக்கணும். சரியா? ஏடிஎம் மிஷின்ல போயிட்டு பைசா எடுக்கணும். அப்பா கார்டை வாங்கி ஒரு 100 ரூபாய் தான் எடுத்துட்டு வாங்க. ஐ வாண்ட் யூ டு டூ ஆல் தீஸ் திங்ஸ் பிகாஸ் இதெல்லாம் சினாரியோ பேஸ்டு சிடபிள்யூல வரும். சரியா? இல்ல அப்பாவை கூட்டின்னு போக சொல்லுங்க, அப்பாவை எடுக்க சொல்லுங்க, எப்படி ஆப்ரேட் பண்றாங்கன்னு பாருங்க. எய்தர் வே யூ டூ இட். பாத்திருக்கீங்களா? பின் நம்பர் போடுவாங்க, கேஷ் வரும், உடனே பேலன்ஸ் என்கொயரி கேட்பாங்க, கேஷ் வெளில வந்ததுக்கு அப்புறம் கார்டும் வெளில வந்துடும். இது எல்லாமே இதுக்கு எல்லாமே பேங்க் வந்து சார்ஜ் பண்ணுவோம். ஏடிஎம் யூஸ் பண்றதுக்கு டெபிட் கார்டு சார்ஜஸ் இருக்கு, எல்லாத்துக்குமே சார்ஜஸ் இருக்கு. எல்லாமே அவங்களுக்கு ஒரு இன்கம் தான் இல்லையா? இதோட முடிக்கிறேன் ஸ்ரீச்சரன். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா? இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா, இதோட முடிக்கிறேன். பிரின்சிபல்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் நெக்ஸ்டா பார்க்கலாம். சரியா? இதுக்கப்புறம் கமர்ஷியல் பேங்க்ஸோட நீங்க திருப்பி படிச்சிருப்பீங்களே, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்கர்ஸ் பேங்க், இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொஸ்டின்ல பட் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசோர்ட், சென்ட்ரல் பேங்க், கமர்ஷியல் பேங்க், இதெல்லாம் வரும். இதெல்லாம் படிக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகே. இப்போ நீங்க ரைட் அப் எதெல்லாம் முடிக்கணும் எக்கனாமிக்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். அதுல இருந்து இது வரைக்கும் முடிச்சிருங்க கண்ணா. ஓகே. 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா எழுதி அனுப்பிச்சு விடுங்க. டெஸ்ட்னால சொல்றோம். சரி ஸ்ரீச்சர். தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ ஸோ மச். பை பை. தேங்க்யூ.